வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வாழைத்தண்டு பொரியல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இந்த வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வாழைத்தண்டை எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கறத பார்த்துக்கலாம். இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்துட்டு செய்யறது ஈஸிங்க. அந்த தண்டை வந்து க்ளீன் பண்றது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை எப்படி ரொம்ப ஈஸியா சீக்கிரமா எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதோட இந்த பொரியலும் ரொம்ப சுலபமா ரொம்ப டேஸ்டியா செய்யறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது க்ளீன் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிற நிறைய பேர் வந்து செய்யறதே கிடையாது. உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்குங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு தண்டு நான் எடுத்திருக்கேன். நல்ல முத்திர தண்டு தாங்க, ஆனா நார் இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி நான் இன்னைக்கு ரவுண்டா கட் பண்ணிக்க போறேன். ரவுண்டாவே கட் பண்ணி அதுல இருக்கிற நார்லாம் எடுக்க போறேன். ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு நார் தானாவே வரும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு விரலால சுத்தி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. இந்த மாதிரி ஒரு விரலை வச்சு நார் சுத்தி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நார் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து அந்த ஈரத்தோடய இருக்கும்போது நீங்கள் விளக்கு திரி மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நல்லா வெயிலில் காய வைங்க. காய வச்சுட்டு அது வந்துட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தாங்க இது. இந்த மாதிரி ரவுண்டாக நான் எடுத்து வச்சு இந்த வாழைத்தண்டை கட் பண்ணிட்டேன். அடிகனமான ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நான் எப்படி கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்க. இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற டம்ளர் இல்லை இது படி, நான் அரிசி பருப்பு அளக்கிறதுக்கான சின்ன படி இது. இதை யூஸ் பண்ணி தான் இதை நான் எப்படி உங்களுக்கு கட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். இது ஷார்ப்பான பக்கத்தை நல்லா திருப்பிட்டு நீங்கள் அந்த வாழைத்தண்டை நல்லா குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பொடியாகும். நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாவே நல்லா பொடியாயிடுங்க. நீங்க கட் பண்ணணுன்ற அவசியம் ரெண்டு வேலை இல்லாம ஒரே வேலையை ஈஸியா முடிஞ்சிடும். நல்லா அழுத்தி குத்துனீங்க அப்படின்னா சீக்கிரமாவே செஞ்சிடலாம். இந்த வாழைத்தண்டுல அவ்வளோ சத்து இருக்குங்க. நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் வந்து ரெகுலரா அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீல வந்து ஸ்டோன் இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பா டாக்டர் வந்து இந்த வாழைத்தண்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்ல பொடியா பாருங்க கட் பண்ணிட்டேன். கத்தியை வச்சு செய்யலங்க, நான் இந்த படியை வச்சே தான் செஞ்சிருக்கேன். ஷார்ப்பா இருந்ததுனால நல்லா உங்களுக்கு பொடி ஆயிடுச்சு. இது வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க. அதே மாதிரி பித்தப்பையில கல் இருக்கிறவங்க கூட இதை வந்துட்டு கண்டிப்பா நம்ம வாரத்துல 3 நாள் 4 நாள் ரெகுலரா எடுத்துக்கலாம். ஜூஸா எடுத்துக்கலாம். நீங்க பொரியல் கூட்டு அந்த மாதிரி செய்யலாம். நம்மளோட விருப்பம் தான். இப்போ நான் இதுல இன்னும் நார் இருக்கும், அதுக்காக வந்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போறேன். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். இந்த மாதிரி ஒரு மூங்கில் குச்சி இல்ல அப்படின்னா உங்களுக்கு சைட்ல சின்னதா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு குச்சி நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரே டைரக்ஷன்ல சுத்தினீங்க அப்படின்னா அதுல இருக்கிற மீதி இருக்கிற நாரும் உங்களுக்கு அந்த குச்சியிலே சுத்திட்டு வந்துடும். அதுக்காக தான் நமக்கு அந்த நார் இருந்தது அப்படின்னா சாப்பிடும்போது வந்து கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால மீதி இருக்கிற நாரை நீங்க இந்த மாதிரி எடுத்துலாங்க. பாருங்க எந்த அளவுக்கு நார் வருது. இதே மாதிரி நான் 4-5 தடவை வந்துட்டு இந்த குச்சியை வச்சு அதுல இருக்கிற நாரெல்லாம் நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த அளவுக்கு அதுல நார் எக்ஸ்ட்ரா இருந்தது. இப்ப நீங்க கையை வச்சு செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நார் இருக்கவே இருக்காது. வாழைத்தண்டு நல்லா போல உதிரியாவே இருக்கும். நம்மளோட வாழைத்தண்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நார்லாம் இல்லாம சூப்பரா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கறதுனால இதோட தயிர் சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய் எதுவுமே வந்து கட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. அதனால தயிர் இல்ல லெமன் சேர்ப்பாங்க. நான் தயிர் சேர்த்திருக்கேன். தயிர் சேர்த்துட்டு தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடுறேன். இப்போ அந்த தண்ணில இருந்து நான் வாழைத்தண்டை இந்த மாதிரி கையை வச்சு கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துக்க போறேன். ரொம்ப தண்ணியா இருக்கணும்ன்ற அவசியம் பிழிஞ்சு எடுத்துக்க போறேன். நீங்க இல்ல அப்படின்னா ஃபில்டர் இருந்தா ஃபில்டரை வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இந்த வாழைத்தண்டு வந்துட்டு நம்ம பிளட்ல உள்ள தேவையில்லாத கழிவெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா கிளீன் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம இந்த வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் டைம் கிடைக்கும் பொழுது வாழைத்தண்டை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். அதே சமயம் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நான் இதே மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வாழைத்தண்டு வந்துட்டு கிட்னி கல் இருக்கிறவங்க, பித்தப்பையில கல் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை வாரத்துல 2 நாள் 3 நாள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். இப்ப நம்மளோட வாழைத்தண்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் ஒன்று சுடு பண்ணிக்கிறேன். அதுல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இதுக்கு அதிகமா தேவைப்படாது. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு, அதையும் சேர்த்து ரெண்டும் நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். இதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு லைட்டா கலர் மாறுற வரைக்கும் அந்த எண்ணெயிலே வறுத்துக்க போறேன். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதுல வந்து காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும் நீங்க என்ன கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நான் அந்த எண்ணெயிலே வதக்கிக்க போறேன். இப்போ சேர்த்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இதுல வந்துட்டு நான் பிழிஞ்சி எடுத்து வச்சிருந்த அந்த வாழைத்தண்டை சேர்த்துக்க போறேன். வாழைத்தண்டை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுல தண்ணில நான் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லைங்க. அந்த வாழைத்தண்டுல உள்ள தண்ணியிலே சீக்கிரமாவே வெந்துடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அதுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 2-3 நிமிஷம் நீங்க மூடி போட்டு வேக வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வெந்துடும். அதனால தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்ப நான் உப்பு மஞ்சள் சேர்த்துட்டு அந்த வாழைத்தண்டோட சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு தட்டு ஒன்று போட்டு மூடி வச்சிடுறாங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம்ல வச்சுட்டு வேக வச்சாலே நல்லா வெந்துடும். உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். வாழைத்தண்டு நல்லாவே வெந்துடுச்சுங்க. நான் இதுல துளி கூட தண்ணியே சேர்க்கல. அந்த தண்டுல உள்ள தண்ணியில நல்லா வெந்துடுச்சு. இப்ப பாருங்க செய்யறதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டைம் தாங்க. இது க்ளீன் பண்றதுக்கு தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். சூப்பரா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா வந்து நான் கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப ஈஸியாக உடம்புக்கு ரொம்ப சத்தான இந்த வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்த்தேன். அதோட எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக் எனக்கு இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.